World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது பஞ்சபட்ச சாஸ்திர ஞானி திரு கோட்டையூர், மதுரை கோட்டையூர் திரு என் சிவசுப்ரமணிய ஐயா அவர்கள் தொழில் பாவத்தை பற்றி பேச வராங்க. தொழில் பாவத்தை அறிய ஜோதிட சூட்சங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அவரை பற்றி நான் சொல்லணும். அதாவது ஆக்சுவலாக வாழ்க்கையில் சாரை நம்ம மேடையில் ஏற்றி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. அதில் முக்கியமாக திரு பொன்னையா சுவாமிகளையும் கோட்டையூர் சிவசுப்ரமணிய ஐயாவையும் ஏறி பார்க்க வைக்கணும்னு சொல்லி ஆசை இருந்தது நம்ம சங்கத்தில். இன்றைக்கி சக்தி குரு அதை செஞ்சார். ரொம்ப சந்தோஷம். சக்தி குரு நன்றி. கோட்டையூர் சிவசுப்ரமணிய ஐயாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம். பழகிறதுக்கு இப்படி ஒரு ஆசிரியர் இருப்பாரா, இப்படி ஒரு ஜோதிடர் இருப்பாரா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஜோதிடம் கற்றுருக்கிறேன், வாஸ்து கற்றுருக்கிறேன், நியூமராலஜி கற்றுருக்கிறேன், பஞ்சபட்சி கற்றுருக்கிறேன். அவர் என்னென்ன சாஸ்திரங்கள் கற்று வச்சுருக்கோ அத்தனையும் அவர்கிட்ட கற்றுருக்கேன். அவங்க வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி வளர்ந்து வந்தவன் நான். மேபி ஜோதிடத்துறையில் இப்படி ஒரு ஆத்மாவை இனி வாழ்நாளில் காண முடியாது. அப்படிப்பட்டவர். நீங்கள் நெருங்கி பழகி பாருங்கள், அவர்கிட்ட ஒரு கிளாஸ் கற்றுக்க பாருங்கள். வாய்ப்பு இருந்துச்சுன்னா எப்படி கற்றுக் கொடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு ஆத்மாவை இனி ஒரு நாள் வாழ்நாளில் காண முடியாது அப்படிங்கக்கூடியது. இப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் அவரை பார்க்க போனேன்னா அவர் வரவேற்று ஒரு சின்ன குழந்தை மாதிரி நமக்கு பக்குவமாக எப்படி இப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அன்றைய நாள்லேருந்து இன்றைய நாள் வரை நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹைஜீனிக்கான ஹோட்டலில் ஹைஜீனிக்கான ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுவாங்க. அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. நாங்கள் பசங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடி அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களை உட்கார வச்சு சாப்பிடுப்பா, சின்ன குழந்தைங்க சின்ன பசங்க சாப்பிடுங்க, வளர்கிற உடம்பு அப்படின்னு சொல்லி பார்த்து 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 பரிமாறக்கூடியவங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை வாழ்நாளில் நான் இன்னி வரைக்கும் நம்ம துறையில் காணலை. அதனால் சொல்கிறேன் இவரை பற்றி. ஒரு ஜோதிட ஆசிரியர்கிட்ட நாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்ம வீட்டு குழந்தையாக நினச்சி என்னென்னலாம் வாங்கி கொடுக்கணுமோ அத்தனையும் வாங்கி கொடுப்பாரு. செலவுக்கு காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பாக்கெட்டில் காசை வச்சு விட்டுங்க. இருக்குது சார் அப்படின்னு சொன்னாலும் காசை வச்சு போவார். இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா. அவரை நான் அந்த மேடையில் ஏற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். சக்தி குரு இந்த வருஷம் அவரை கூப்பிடணும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். சக்தி குருவும் அவர்கிட்ட கற்றுருக்காங்க கிளாஸு. அவங்க வீட்டிலேயே போய் கற்றுருக்காங்க. இப்போ இவரை பற்றி நாம் சொல்லணுன்னா பத்திரிக்கை துறை இப்போது காலகட்டத்துக்கு முன்னாடி 1990 பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்டுரைகள், டிவி ப்ரோக்ராம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க. நான் அந்த காலத்தில் பத்திரிக்கை துறையில் சைன் பண்ணுறதுக்கு அவருடைய உறுதுணையாக இருந்து நான் பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதுறதுக்கு காரணமாக இருந்தவர் இவர் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மா. கலைமாமணி அவார்டு வாங்குகிற வரைக்கும் என்னை கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துல நம்ம கூட இருக்கக்கூடிய பசங்களை, நம்ம கிட்ட படிக்கக்கூடிய பசங்களை மேலே ஏற்றி பார்க்கணுன்னு சொல்லி அழகு பார்க்கக்கூடிய ஒரு ஆத்மா. இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் எல்லா ஆசிரியர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஜோதிட மாணவர்கள் நான் சிறப்பாக படிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆத்மா இன்றைக்கி பேச வச்சுருக்கோம். அதனால் எனக்கு மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். சக்தி ஓகே. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். என்னுடைய ஜோதிட பயணம் பார்த்தீங்க அப்படின்னா 97லேருந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். அதாவது என்னுடைய கல்லூரி படிப்பு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர்லேயே அந்த ஆருடம்ன்ற மாலை முரசு அந்த இதில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சப்ளிமெண்ட் வரும். அந்த ஆருடம் தான் எனக்கு முதல் குருநாதர். ஓகேங்களா? அந்த ஆருடம் புத்தகம் இன்னமும் வச்சுருக்கேன். அந்த 2, 3, 5, 6 வருஷ காலகட்டம் அந்த ஆருடம் புக்கு வந்த வரைக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். எனக்கு குருவே இல்லையே, நம்ம ஜோதிடம் எனக்கு இறைவன் குரு அப்படின்னு சொல்லியே நான் பார்த்தோமா எல்லாம் உள்ள பரம்பொருள் சிவன் தான் குரு அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தோமா படிச்சிட்டேன் ஜோதிடத்தை. அதற்கு பிறகு ஒரு 97 ஒரு 2002, 2003 ஆண்டுகள் அப்படின்றது இருக்கும் அந்த காலகட்டங்கள். ஐயாவினுடைய அந்த ஜோதிட பூமி இது மாதிரி நூல்கள்லாம் வாங்கும்போது
அதில் வந்து மாத இதழில் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா கற்றுத்தாருன்னு சொல்லி கோட்டையூர் சிவசுப்ரமணியம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிருந்தார். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஐயாவினுடைய 2002-2003 ஆண்டுகள்னு இருக்கும் அந்த காலகட்டங்களில் அவருடைய வீட்டுக்கு நானும் என்னுடைய நண்பர்கள் 2 பேர் போனோம். அவங்களுக்கு இந்த சாஸ்திரத்தை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் கடையில் இருந்தாங்க. நான் மட்டும் ஐயாவினுடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் முழுவதும் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை எனக்கு அவர்களுடைய வீட்டில் உணவு விருந்து வழங்கி 2 வேளையும் தேநீர் வழங்கி அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஜோதிட குருநாதர், என்னுடைய முதல் குருநாதர்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஐயா எழுதி கொடுத்த அந்த சான்றிதழும் அவர் அந்த வழங்கிய அந்த பஞ்சபட்சி புத்தகங்களும் இன்னும் என்னுடைய நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். அவரை வந்து என்னை நம்மளுடைய ஜோதிடர் நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்திற்கு அழைச்சி பேச வைக்கணுன்றது என்னுடைய நீண்ட கால ஒரு ஆசையாக இருந்துச்சு. இன்று அது நிறைவேறுகிறது. ஐயா அவர்களை வணங்கி வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அதாவது என்னுடைய 25 ஆண்டு காலம் இவங்க நண்பர்கள். இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் வந்து சிறப்பாக பேசக்கூடியவங்கள யார் நீங்கள் நினைக்கிறீங்க? மணிகண்ட ராஜா, தர்மசாஸ்தா அவர், அதுக்கப்புறம் தங்கபாண்டியன், அதுக்கப்புறம் திருப்பூரில் இருக்கக்கூடிய கணியர் ராஜசேகரன், இவங்கெல்லாம் என்னிடத்தில் படித்தவர்கள் தான். அந்த வரிசையில் இவங்களும் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னிட படித்து இன்றைக்கி இவங்க இங்கே ஒரு 15வது ஆண்டு விழா நடத்தி இந்த விழா நடத்துகிறல சிறப்பு. இடையில் பல சந்தர்ப்பங்களால் நம்ம கலந்து கொள்ள முடியலை. இப்போ அந்த நிறைவை நம்ம இன்றைக்கி நடத்தணும். எனக்கு இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட்டான வேலை சென்னை போகணும். இருந்தாலும் இந்த விழாவில் கலந்துட்டு இன்று இரவு தான் நான் செல்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வாரேன் கூட போக முடியாது. கண்டிப்பாக வாரேன்னு சொல்ல அங்கே தர்மசாஸ்திரம் வந்திருக்க போய் என்கிட்ட பார்த்து சொன்னாங்க, கண்டிப்பாக நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு. அதனால் இவங்கெல்லாம் எனக்கு பார்க்குற போது என்னிடத்தில் கற்றவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவங்கெல்லாம் இன்று மிகப்பெரிய முத்துக்களாக, ஜோதிட முத்துக்களாக, நட்சத்திரங்களாக உங்களிடத்தில் பிரகாசிப்பதில் எனக்கு மனமார்ந்த சிறப்புகள். ஏன்னா என்னிட கற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியக்கூடியவர்கள். அதனால் என்ன, அந்த ஜோதிடத்தை நான் எப்படி உயிர் மூச்சாக நினைக்கிறேனோ அது மாதிரி இவங்கள் அந்த கலையெல்லாம் உயிர் மூச்சாக இருக்கவங்க. ஜோதிடத்தை யார் ஒரு உயிர் மூச்சாக இருந்து இறையருளை மேற்கொண்டு யோக்கியாம்சமாக இருந்து தர்மமும் செய்து இந்த கலைக்காக யார் பாடப்படுப்பார்களோ அனைவரும் அவர்களை போற்று தகுந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை என்னுடைய தாழ்மையான விண்ணப்பத்தோடு தெரிவித்துக் கொண்டு என் உரைக்கு செல்கின்றேன். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் படிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூட்டி என் செய்யும், குமரேசரி தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன், நிலவிலாவிய நீர்மேலி வேணியன், அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான், மலர் செல்முடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயில் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பானே. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்க்கும் என் நம்மை, தூய உருப்பளிக்கும் போல்வாள் என் உள்ளத்திலே உள்ளே இருப்பால், இங்கு வராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடியம் கமலம்பு தாமரை பொற்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனைவரும் முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி, காடு வெட்டி போடக்கூடிய நிலத்திலிருந்து வீடு கட்டி கொண்டிருக்க அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே, என்றைக்கும் எங்களோடு நீங்காதிரு. அஷ்டதிக் பாலர்களையும் திக் சக்திகளையும் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் எல்லா வல்ல இறைவனுக்கு இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவனையும் எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியை வணங்கி என்னுடைய உரையை நான் இப்பொழுது நிகழ்த்துகிறேன். எனக்கு வாழ்வாக எனக்கு பல குருமார்கள் இருக்கிறார். அதில் இப்போது விருதுநகரை சேர்ந்த ஜாம்பான் சுவாமிகள் அவருடைய பத்திரிகைக்காகவும் சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் அதில் நமக்கு ஒரு அந்தஸ்து தந்திருக்கிறார். கடவுளூர் டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வருவோம். சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்பில் வருவோம். அவருக்கும் என்னுடைய சில ஜாம்பான் சுவாமிகளுக்கு தாழ்மையான வணக்கங்களோடு இப்பொழுது உரையை நிகழ்த்துகிறோம். இப்போ நம்ம பேச வந்திருக்கிறது வந்து ஜீவனஸ்தானம். ஒரு மனிதனுக்கு வந்து இன்றைக்கி ஜீவனை வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வரவங்களே என்ன, நமக்கு என்ன தொழில் ஜாதகத்தில் அப்படி நம்ம கேட்க வர்றபோது நம்ம தொழிலை வந்து சரியாக சொல்லணும். அதாவது திருமணம் பார்க்குறது கூட 9ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் குறிப்பாக பார்க்கணும்பாங்க. 9ஆம் இடத்து அதிபதி பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பானை பிடித்தவள் பாக்கியசாலி, அது 9ஆம் இடம். நமக்கு என்ன சொல்லுங்கள், ஏர் பிடித்தவன் ஏற்றம் பெறுவான், நம்ம 10ஆம் இடம். இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வர்றாங்க, மாப்பிள்ளை என்ன பண்ணுறான்னு கேட்பார். மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, வேலை செய்கிறாரா, சொந்த தொழிலா அப்படின்னு கேட்பார் அல்லவா. அந்த காலத்தில் ஏறு பிடித்தவனுங்கிறது விவசாயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து
ஜீவனம் என்பது 10ஆம் இடம் வந்து எல்லாருக்குமே முக்கியம். அது ஆண்களுக்கு மிக மிக முக்கியம். பானை பிடித்தவள் பாக்கியத்தில் அந்த காலத்தில் பானையை பிடிச்சிருக்காங்க பெண்களுக்கு 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். போகிற இடத்துக்கு யோகத்தை தரக்கூடியது 9ஆம் இடம். அந்த திரிகோணத்துக்கு அதிபதியே மகாலட்சுமி தான். அப்போ பானையை பிடித்தா, இப்போ குக்கரை பிடிக்கிறா. அதனால் என்ன அப்படின்னா, ஏறு பிடித்தவன் ஏற்ற அந்த காலத்தில் விவசாயத்தை தொழிலாக சொல்லி இன்றைக்கி எண்ணற்ற தொழில்கள் நமக்கு இருக்கின்றன. எந்த தொழில் நாம் பரிணமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பல ஆய்வுகள் இருக்குது. ஒரு 3 ஆய்வுகளில் நீங்கள் அதை எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நாம் அதை இப்போ கரெக்ட் பண்ணிடுவோம். 10 வரக்கூடிய ஜீவனாதிபதி 6, 8, 12 தவிர எந்த ராசியில் இருந்தாலும் 6, 8, 12 நீக்கி எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசியில் 6 பாகைகளாக 5 அவஸ்தைகளை பிரிக்க வேண்டும். 1 to 6 பாலிய அவஸ்தை, 7 to 12 கௌமார அவஸ்தை, 13 to 18 யவன அவஸ்தை, 19 to 24 விருத்தா அவஸ்தை, 25 to 30 மிருத்தி அவஸ்தை. இது வந்து ஆண் ராசிகளில். இதை தலைகீழாக கொண்டு போனீங்கன்னா பெண் ராசிகள். இதில் வந்து பாலிய அவஸ்தையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபம், கௌமார அவஸ்தையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபம், யவன அவஸ்தையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபம், விருத்த அவஸ்தையிலையும் மிருத்தி அவஸ்தையிலையும் ஆண் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அசுபம். பெண் ராசிகளில் மிருத்தி அவஸ்தையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அசுபம், விருத்தி அவஸ்தைகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அசுபம், யவன அவஸ்தை ரெண்டிலுமே நியூட்ரலாக வரும், அது ரெண்டுக்குமே சுபம். கீழே வரக்கூடிய கௌமார அவஸ்தையும் பாலி அவஸ்தையும் இதுக்கு வந்து சுபமாக மாறும். மேலே சொன்ன 3 அவஸ்தைகள் 2 அவஸ்தைகள் அசுபமாக மாறும் பெண் ராசிகளில். அதான் ஆண் ராசிகளில் எது 2 சுபமாக இருக்கிறதோ அது 2 பெண் ராசிகளில் அசுபமாக இருக்கும். யவன அவஸ்தை ரெண்டுலேயுமே சுபமாக இருக்கும். ஆண் ராசியில் வரக்கூடிய விருத்த அவஸ்தையும் மிருத்தி அவஸ்தையும் அசுபம். அதே விருத்த அவஸ்தையும் மிருத்தி அவஸ்தையும் நம்ம பார்க்குற போது கௌமார அவஸ்தையும் பாலி அவஸ்தையும் பெண் ராசியில் வர்றது வந்து சாதகமாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கிறோன்னா இதில் வந்து உங்கள் ஜீவனாதிபதி எந்த அவஸ்தையில் இருக்கிறார் அப்படி மெயினாக நம்ம கவனிக்கணும். இந்த 10 கூட நீங்கள் எப்படி போதோ 10ஆம் இடத்துல ஏதேனும் ஒரு கிரகம் இருக்க வேண்டும். 10ல் ஒரு பாவியன் மின்னிடம் என்பது பழமொழி. ஆனால் ஒரு கிரகம் தான் இருக்கணும், 2 கிரகம் இருக்கலாம், 3 கிரகம் இருந்தால் போனஸ், 4 கிரகம் இருந்தால் அவன் தொழிலை ஒழுங்காக செய்ய மாட்டான். அதிகமாகவும் 10ல் கிரகம் இருக்கக்கூடாது, லிமிட்டாக தான் இருக்கணும். இதில் பாவர்கள் இருந்தால் முதலிடம், சுபர்கள் இருந்தால் 2ஆம் இடம். இது வந்து கிரக அமைப்பு. இப்போ 10 கூடையவனா எல்லாருக்குமே ஒருத்தர் வருவார். இப்போ லக்கணத்துக்கு 10 கூடையவன், அந்த 10 கூடையவன் இந்த டிகிரியில் இருக்கான்னு பாருங்கள். ஐயா அது இல்லை. சந்திரனுக்கு 10 கூடையவன் இதில் இருக்காரான்னு பாருங்கள். ஐயா அதுவும் இல்லை. சூரியனுக்கு 10 கூடையவன் இதில் இருக்கான்னு பாருங்கள். அந்த 3 பேரில் ஒருத்தன் கண்டிப்பாக அதில் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் தொழில் வளர்ச்சி அடைய முடியும். இப்போ லக்கணத்துக்கு 10 குணம் இல்லைன்னா 30 வயதுக்குள்ளே தொழிலில் செட்டில் ஆயிடுவேன். சந்திரன் படி 10 கூடையவன் இதில் இருந்தால் 30 to 60 வயதுக்குள் வாழ்க்கையில் தொழில் செட்டில் ஆவான். சூரியன் படி 10 கூடையவன் இதில் இருந்தால் 60 வயதுக்கு மேல்தான் அவன் ஜீவனத்தில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு ஆய்வு. அதற்கு அடுத்து இந்த 10 கூடையை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் இப்போ எண்ணற்ற ராஜயோகங்களை பூரா நம்ம ஜாதகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த யோகங்கள் எல்லாம் 10 கூடையவன் சரியாக இல்லைன்னா எந்த ராஜயோகமும் செயல்படாது. அதுக்கு இன்னொரு பேர் ஜீவனாதிபதி மட்டுமல்ல 10 கூடையவன், காரியஸ்தானாதிபதி, ராஜ்யாதிபதி, ராஜ்யத்தை ஆளக்கூடியவன். 10ஆம் பாவத்துக்கு மட்டும்தான் 4 காரகர்கள். எந்த பாவத்துக்குமே 2 காரகர்கள் தான். 4ஆம் பாவத்துக்கு மட்டும் சாஸ்திர விற்பனர்கள் 4 பேரை போட்டிருக்கேன். நம்ம எல்லாம் இப்போ ஓடுறது ஆடுறது அத்தனையுமே நம்ம ஒரிஜினல் வயிற்றுக்கு ஜீவனத்துக்காகத்தான். அப்போ இதில் யார் 4 பேர் காரகராக இருக்கா? சூரியன். சூரியன் யார்? அட்மினிஸ்ட்ரேஷன். அதனால தான் அந்த 10ஆம் இடத்துல அவருக்கு திக்பலம் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நிர்வாகத்துக்கு சூரியன் கண்டிப்பாக வேணும், ரைட்டா? அப்புறம் வந்து சமயோஜிதமாக தொழில் உங்களுக்கு பேச தெரியணும், அதுக்கு தான் புதன். இப்போ ஒருத்தர் போகிறேன் தொழில் ஒரு பழமே சரியில்லை, ஒரு மளிகை கடைக்கில் போகிறேன், ஐயா வாங்க வாங்க என்ன பாருங்கள் அங்கே என்ன வேலை போடுங்க, நான் அந்த வேலையை போட்டு தரையா அப்படின்னு அந்த சமயோஜிதமாக பேச தெரியும். அந்த வார கஸ்டமரை நம்ம வரவேற்று நம்மளுடைய ப்ராடக்டை வாங்க வைக்கணும். அப்போ அந்த இடத்துல சமயோஜிதம் தேவை. அந்த சமயோஜிதம் புதன். இப்போ மேன் பவர் வேணும்.
எந்த தொழிலாக இருந்தாலும் மேன் பவர் வேணும். அந்த மேன் பவர் யார்கிட்ட இருக்குது? ஷார்ட்டன்ட்ட இருக்குது. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்தை கையில் வச்சுருக்கவர் யார்? ஷார்ட்டன். ரைட்டா? அதனால் அதுக்கு அவர் காரராக போகிறாரு. நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? பணம் வேணும். அதனால் அங்கே குருவை அங்கே காரகராக போட்டிருக்காங்க. 4 பேர் 10ஆம் பாவத்துக்கு காரகர்கள். அப்போ அந்த 10ஆம் பாவம் எவ்வளோ வலிமையானதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த 10ஆம் பாவத்துக்கு இப்போ நான் சொன்ன சின்ன கிரக அவஸ்தைங்கிறது ஒரு ரூல். 2வது, உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கின்றனவோ அங்கேருந்து 82வது நட்சத்திர பாதம், அதுக்கு பேர் குபேர புள்ளின்னு பேர். அது 10ஆம் பாவத்தில் தான் விழுகும். எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்கள் லக்கணம் என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதோ 82வது நட்சத்திரம் குபேர புள்ளியாக மாறும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருவோணம் 3ல் ஒருத்தருக்கு லக்கணம் இருக்குது, மகர லக்கணம். திருவோணம் 3னா 82 நட்சத்திர பாதம் எது? சுவாதி 4ஆம் பாதம். இந்த சுவாதி 4ஆம் பாதத்துக்கு நவாம்சம் என்ன? மீனம். மீனத்தினுடைய அதிபதி யார்? குரு. இப்போ ராகுவுடைய தொழிலும் குருவுடைய தொழிலும் தான் இவனுக்கு பயனுடையதாக இருக்கும். இதோட நீங்கள் என்ன பண்ணணும்? தசாம்சத்தை இணைத்து பார்க்க வேண்டும். ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு நீங்கள் எதையும் தீர்மானம் பண்ணப்படாது. வர்க்க சக்கரங்கள்னு பின்னாடி இருக்குது. இப்போ சரவணபவன் ஓனருக்கு வந்து நான் தான் கிளைண்ட். அவர் என்னுடைய கிளைண்ட். அவர் சேலம் சரவணன் 14 ஹோட்டல் இருக்குது அவருக்கு. சரவணா எலைட்டுன்னு பேர் வச்சு கொடுத்தது மலைவாழ் ஸ்தலத்தில் இருக்குது. இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்கணம் 9ல் சனி இருக்கும். தர்மகர்மாதிபதியாக 9ல் இருக்காரா? அவர் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க? இந்த சனி தேசை உங்களுக்கு பாதகாதிபதி, அப்படியாக்க இப்படியாக்க நீங்கள் ஒன்றும் பராமரிக்க முடியாட்டாங்க. ஆனால் அந்த 19 ஆண்டு காலம் நினைத்து பார்க்க முடியாத கோடீஸ்வரனாக மாறிட்டார். காரணம், ராசி அம்சம், திரேகானம், சப்தாம்சம், துவாதசாம்சம், தசாம்சம் மற்றும் திரீம்சாம்சம் அத்தனையிலுமே அந்த தனுசில் இருக்குது சாட்டன். அதுக்கு பேர் தேவ லோகாம்சம்னு பேர். நீங்கள் 2 கிரகம் ராசி அம்சத்தில் இருந்தால் வர்க்கோத்மன்னு சொன்னீங்க. 3 ராசியில் ஒரே கிரகம் தான் என்ன சொல்லுவீங்க? 4 ராசியில் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருக்குது என்ன சொல்லுவீங்க? கோபுராம்சம். 5 ராசியில் ஒன்று இருந்தால் சிம்மாம்சம். அப்போ 5 நிமிடங்களுக்கு முன்னாடி ராசி நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வர்க்க சக்கரங்களில் மாறுது. இங்கே அத்தனை பேரும் ஒன்றா தான் இருப்போம். நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். மகர லக்கணம் தான், 10 கூடிய சுக்கிரன் தான் தொழில், அதெல்லாம் ரைட்டு தான். வர்க்க சக்கரங்கள் என்ன மாற்றுது? 2 நிமிஷம் கேபியில் மாறுது. 4 or 5 மினிட்ஸில் வர்க்க சக்கரங்கள் நம்மளை மாற்றுகின்றன. அப்போ நீங்கள் 10ஆம் அதிபதியை வந்து சரியாக எடை போட வேண்டும். தசாம்சத்தில் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், குரு, செவ்வாய், சனீஸ்வரன் எடுக்கலாம். ஆட்சி உச்சமாக இருந்தால் பெரிய லெவலில் அவன் பதவியில் இருப்பான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இதில் கண்டிப்பாக இருப்பேன். கலெக்டராக இருப்பேன், கவர்னராக இருப்பேன். தசாம்ச தீர்மானம் பண்ணுறது. 10 கூடைய கிரகம் ஆட்சி உச்சமானாலும் தொழில் அவனுக்கு நன்மையாக வரும். இங்கே 10ல் கிரகம் இல்லைனாலும் அவசியம் இல்லை. தசாம்சம் தொழிலை தீர்மானம் செய்யும். 10ஆம் இடத்தை ஒமிஷன் செய்யப்பட்டதை தசாம்சம் எடுத்து நிறுத்தி விடும். ரைட்டா? அங்கே 2 கிரகம் ஆட்சியாக இருந்தால் 2 தொழில் பண்ணுவான். 2 கிரகம் உச்சமாக இருந்தால் அவன் 2 தொழில் பண்ணுவான். 3 கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்குது, 3 வகையான தொழில் அவன் ஈடுபட்டிருப்பான். அப்போ நீங்கள் தசாம்சத்தை வச்சு தான் நீங்கள் தொழிலை வந்து நிர்ணயம் செய்ய வேண்டும். ரைட்டா? அதனால் அந்த 82வது நட்சத்திர புள்ளியில் வரக்கூடிய அந்த கிரகம் தசாம்சத்தில் என்னவா இருக்குன்னு பாருங்கள். அந்த காரகத்தன்மையுடைய தொழில்தான் அந்த ஜாதகருக்கு அமையும். அதில் எந்த மாற்றம் இல்லை. இதை நீங்கள் தேர்வு செய்துக்கிறீங்க. இப்போ ஜோதிடத்தோடு தேர்வு செய்கிறது அல்லாது பொதுவாக வந்து ஜீவன கிரகமாக இருக்கக்கூடிய 10 கூடையத்துக்கு யார் 10ஆம் இடத்துக்கு கேந்திரங்களை 10ஆம் இடத்துக்கு யார் அதிபதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. இப்போ அந்த அம்மா ஒருத்தர் 4ஆம் இடத்தை வந்து காலைல பேசுனாங்க. 4ஆம் இடத்துக்கு பிரம்மா, 7க்கு சிவன், 10க்கு விஷ்ணு. அப்போ திரிகோணம் 1க்கு சக்தி, 5க்கு சரஸ்வதி, 9க்கு மகாலட்சுமி. இப்போ அவங்களோட வாஸ்துவில் ஏதோ சொன்னாங்க, நல்ல தகவல் சொன்னாங்க. அவங்க இப்போ எனக்கு நவமணிக்கு ஒரு இடத்துல சண்டை வந்துருச்சு. நீங்கள் வாஸ்து வார அன்னைக்கு தனியாக நாள் இருந்தாலோ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, மரண யோகம், பிரதம திதி, சதுர்த்தி திதி அவங்க சேர்க்கலை.
ஆனால் சதுர்த்தி திதியை வந்து நம்ம நிறைய முகூர்த்தத்துக்கு இப்போ எடுக்கிறோம். அதாவது நன்மை இல்லாத திதியில் ஒன்று தான் சதுர்த்தி கணக்கு சொல்லப்படுது. சதுர்த்தசி திதி அதுவும் நன்மை இல்லாத திதி. ஆனால் நிறைய இப்போ முகூர்த்தம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பிரதம அஷ்டமி நவமி அதோட மரணயோகம் வரனால வாஸ்து செய்யாதீங்க. நம்ம இப்போ 4ஆம் இடத்தை பற்றி பேசுகிற உண்மையில வரவேற்க தகுந்த விஷயம். இப்போ நாம் அதுக்கு மேலே போய் என்ன பண்ணுவோம், பஞ்சபட்சிப்படி வாஸ்து வரனா நன்மையாக இருந்தால் தான் வீட்டை துவக்கணும், இல்லைன்னா பெரிய கோளாறு வந்துடும். இப்போ நம்ம வாஸ்துன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை பார்க்க போகிறோம், ஜோதிடம் பார்ப்போம், எண்ணியல்ல நம்பர் பார்ப்போம், அதுக்கப்புறம் வாஸ்து பார்ப்போம். வாஸ்துவில் ரெண்டும் பார்ப்போம், மனையடி வாஸ்து, அது உள் வாஸ்து வெளி வாஸ்து. அதுக்கப்புறம் என்ன ரெட்டிஃபிகேஷன், அந்த ரெட்டிஃபிகேஷனை பஞ்சபூதங்களில் கொண்டு போவோம். ரைட்டா? அதில் வந்து இந்த தனியாக நாள் வரக்கூடிய நாட்களில் பஞ்சபூதம் சரியாக இயங்காது. பஞ்சபூதத்துக்கும் வாஸ்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதனால் வாஸ்து நாள் ஆரம்பிக்கணும்னு எந்த கட்டாயம் இல்லை, வேறு நாளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு நன்மையாக இருந்தால் நீங்கள் செய்யலாம். நீங்கள் வாஸ்து இப்போ நம்ம இவர் வந்திருக்கார் நந்தா கோவன், நம்ம நண்பர் தான். இவங்க எல்லாம் பேசுகிறீங்க, காலாண்டரில் என்ன அடிக்கிறேன், ஆவணி மாதம் காலையில் வாஸ்து நாள் அடிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களா யாராவது? பஞ்சாங்கத்தில் இருக்கிறது ரைட்டு சார், எந்த பஞ்சாங்கம் தவறாக சொல்லலை. அதை பார்த்து ஒரு பெரிய கம்பெனி வாஸ்து பண்ணியிருக்கு, நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெக்கார்டு. அப்போ காலாண்டர் அவன் என்னதான் அங்கே உட்காந்து அடிச்சுக்கிட்டு நடக்கிறான். ஆவணி மாதம் மட்டும் வாஸ்து காலையில் வராது, மாலையில் தான் வரும். அவன் காலையில் அடித்து அதை வாஸ்து பண்ணி கூட நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒருத்தரை பார்க்க போனேன், ஆவணி மாதம் காலையில் பண்ணியிருக்கேன். என்ன நீ காலை பண்ணியிருக்கேன், எங்கே வாஸ்துன்னு சொல்லியிருக்குன்னு காலாண்டரை காட்டுறேன். என்ன செய்யுது நம்ம? அது மாதிரி நேரங்காலங்களில் பார்த்து நம்ம எதையும் செய்யணும். இப்போ ஜோதிட ரீதியில் தொழிற்கரத்தில் என்ன நம்பரில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்லவா? இப்போ சூரியன் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமாக ஜாதகப்படி வந்தால் 28, 37, 46, 73, 100 இதில் வர்ற மாதிரி தான் உங்களுடைய பேர் நிறுவனங்கள் இருக்கணும். இதை தவிர வேறு நம்பரில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமாக வருது, தொழிலுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. இப்போ தொழிலை ஜோதிடத்திலே தேர்வு செஞ்சுட்டீங்க, அந்த தொழில் வளர்ச்சி பிறகு எண்கள் தேவைப்படுமே, வசீகர எண்களில் பேர் வைக்கணும்ல, பேருக்கும் நிறுவனம் இருக்கணும்ல. அப்போ 2 அதிர்ஷ்ட சந்திரன் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமாக வந்தால் உங்கள் தொழிலில் 29, 38, 74, 102 கரெக்டாக முடியணும். இதில் தொழிலுக்கானது மட்டும் இல்லை, உங்கள் மொபைல் நம்பர், வண்டி நம்பர் எல்லாமே இந்த நம்பர்லாம் இருக்கணும் அதிர்ஷ்ட நம்பராக வந்தால். இப்போ 3ஆம் நம்பர் உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமாக அதிர்ஷ்ட எண்ணாக வந்துட்டார் அப்படின்னா 30, 48, 57, 93 தான் அந்த பெயர் நிறுவனங்கள் இருக்கணும். இப்போ 4ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பராக ராகு பகவான் வந்துடுறார், தேர்வு செய்துடுறோம். 22, 31, 56, 67, 103 தான் அவங்களுடைய அந்த பெயர் நிறுவனங்கள் இருக்கணும். எண் 5 14, 41, 50, 95, 86 அந்த பெயர் நிறுவனங்கள் இருக்கணும். எண் 6 15, 24, 60, 96, 87 இதில் கரெக்டாக முடிகிற மாதிரி உங்களுடைய பேர் நிறுவனங்கள் இருக்கணும். 7 வந்து பார்த்தீங்கன்னா 43, 70, 79, 106 இதுவும் நன்மையே. 8 அதிர்ஷ்ட நம்பர் நிறைய பேருக்கு வரும், நீங்கள் 8 வந்து தவிர்க்கப்படாது. 8 வந்து முக்கியமான எண். யாருக்கு 8 அதிர்ஷ்ட நம்பராக வரும்? ரிஷப துலா லக்கணத்துக்கு சனி முக்கிய யோக கிரகம், மிதுனம் கன்னியா லக்கணத்துக்கு சனி முக்கிய யோக கிரகம். ஒரு திரிகோணத்தை கையில் வச்சுருக்கிறார். ரிஷப துலானத்துக்கு கேந்திரத்தையும் திரிகோணத்தையும் சேர்த்து வச்சுருக்கிறார். அப்படிப்பட்ட சனி நீங்கள் யோகாதிபதியாக வர நிறைய, அதாவது ஒரு சனி யோகாதிபதியாவது குறைவு, ஆனால் வந்தால் அது அவங்க நல்லா ஆர்டிஓ ஆஃபீஸரோட 8 போட சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லா எண்ணையும் நீங்கள் எழுதிங்கன்னா கீழே வரும். எல்லா எண்ணையும் எழுதி பாருங்கள், 8ஆம் நம்பர் மேலே போகும். 2 பூஜ்ஜியம் தான் 8. தான் கண்ணாசி பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான் மனிதன். அடுத்து வந்து ரஜினிகாந்துக்கு 8 8 மனித வாழ்வை பிரிச்சுக்க, எந்த 8ல் நீ இருந்தால் தெரிஞ்சுக்கோன்னார். இப்போ 8 எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஆர்டி ஆஃபீஸில் 8 போட்டால் தான் லைசன்ஸு. அது மட்டும் இல்லை, நட்சத்திரத்தை எண்ணி பாருங்கள், அவருடைய நட்சத்திரம் மட்டும்தான் 8ல் முடியும். பூசம் 8, உத்திரட்டாதி 17, அனுசம் 17, உத்திரட்டாதி 26 அல்லவா? வேறு எந்த நட்சத்திரத்துக்கு 8 சேர்ந்து வரார், வேறு நம்பர் வரும். 8ஆம் நம்பர் கலியுக ராஜா சனீஸ்வரர் ஒருத்தருக்கு யோக கிரகமாக வந்து விட்டால் அள்ளி கொடுப்பதில் அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. அப்படி பெறும்போது 80, 35, 62, 71, 98, 107 நிறுவனம் வச்சா நன்மை. எண் 9 உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமாக வந்தால் தொழிலை நீங்கள் என்ன நம்பர் வைக்கணும்? அதாவது 72, 81, 90, 108 இது மாதிரி எண்களில் உங்கள் பேர் வச்சுருந்தது. 9ங்கிற பேர் மட்டுமே வரும், நிறுவனங்கள் வராது. அதனால் இந்த எண்களை நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிற வேண்டும். இது வந்து எண்ணியல்ல, முதல் சொன்னது ஜோதிடம், அதுக்கப்புறம் எண்ணியல்ல.
வருஷம் முடிஞ்ச உடனே நம்மளுடைய தொழில் கிரகம் என்னமா வருதுன்னு பார்க்கணும். தொழில் கிரகத்தினுடைய ஜீவனாதிபதி யார்? இதை வந்து பஞ்சபூத அடிப்படையில் பிரிச்சலாம். நெருப்பு ராசிகள் 3 இருக்குது: மேசம், சிம்மம், தனுசு. இந்த நெருப்பு ராசி தொழில் கிரகமாக வந்தால் நீங்கள் இறைவன் வந்து அக்னீஸ்வரராக இருக்கார், சிவன். அண்ணாமலை உண்ணாமலைங்கிற ஒரு புறம் திருவண்ணாமலை கண்டிப்பாக நெருப்பு ராசி யார் 10ஆம் இடமாக வருதோ திருவண்ணாமலை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். இதற்கு இடையில் திருவண்ணாமலை அல்லாது அக்னீஸ்வரராக சிவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ, இப்போ திருப்புகலூரில் அக்னீஸ்வரராக இருக்கார், கஞ்சனூரில் அவர் அக்னீஸ்வரராக இருக்கார், திருக்கழுக்குன்றத்தில் அக்னீஸ்வரராக இருக்கார். இந்த இறைவனை பூரா வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் போய் பார்த்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி சிவப்பு வஸ்திரங்கள் சாற்றி உங்கள் குலதெய்வத்தை வணங்கி இங்கு சென்று வர வேண்டும். அதுபோக நீங்கள் எப்போதுமே அதிகமாக தீபம் போடலாம் இறைவனுக்கு. தீபத்துக்கான இப்போ நான் செய்ய ஒரு தொழிலதிபர் ஒரு மூலவருக்கு வருடம் முழுவதுக்குமே எண்ணெய் கொடுக்குறார் அங்கே தீபம் எரிவதற்கு. ஒருவர் அந்த பொங்கல் செய்வதற்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் 6 மாதத்துக்கு, அந்த மாதிரி செய்யலாம். அது மாதிரி நீங்கள் செய்யலாம். இது வந்து நெருப்பு ராசிகள். இப்போ அடுத்து பூமி ராசியாக வர்றது எது? ரிஷபம், கன்னி, மகரம். இப்போ இது 10ஆம் இடமாக வந்தால் பூமியிலேருந்து விளையக்கூடிய தானியங்கள் இவற்றையெல்லாம் இறைவனுக்கு தானம் செய்வது, அரிசி கொடுப்பது, பருப்பு கொடுப்பது, காய்கறிகளை வழங்குவது அன்னதானத்துக்கு. இந்த பூமி ஸ்தலம் என்று பல ஸ்தலங்கள் இருக்கின்றன. வராக பெருமாள் அங்கே சிறுவாபுரி முறை அங்கே சிறப்பு பெற்றுக்கிறார். சென்னையில் யாருன்னு கேட்குறீங்க? பூமிக்கு சம்பந்தமான ஒரு கடவுள் தான். அதே மாதிரி எங்களுக்கு பக்கத்தில் செவலூர்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து வீடு விற்காதவங்க கூட அதுக்கு வேண்டுனானா உடனே வீடு விற்றுரும். ஆனால் அங்கே நீங்கள் தர்மம் பண்ணணும், சாமியை வேண்டணும், அங்கே ஏமாற்ற முடியாது அவரை. ரைட்டா? அது மாதிரி பண்ணிங்கன்னா ரைட்டு. திருப்புகலூர், ஏன்னா நாவுக்கரசர் ராத்திரி முழுவதும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு செங்கலை தலைக்கு வச்சு படுத்திருக்கார். நாளைக்கு இறைவனுக்கு கோயில் கட்டணும்னு விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தோன்னா செங்கல் தங்கமாக மாறிடுச்சு. இப்போ அக்கா நாம படுத்தா மாறுமா? மாறாது. அப்படியே மாறாமல் எடுத்துக்க வந்துடுவோம். ஆனால் அவர் அங்கே கோயில் கட்டினார். அதனால தான் திருப்புகலூர்லேருந்து சாமி கும்பிட்டு வீடை கட்டுறதுக்கு செங்கல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற காரணம் வந்து நாவுக்கரசரால் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு அற்புத ஸ்தலங்கள். இந்த மாதிரி பூமி ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் வருட ஒரு முறை 10ஆம் இடமாக வரக்கூடிய அந்த ராசி 10ஆம் இடமாக இருந்தால் பூமியில் கூடிய இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வதும் இந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று தரிசிப்பதும் நன்மையே. அது மட்டுமல்ல, இந்த பூமி ராசியில் வரக்கூடிய எல்லா கிரகங்களுமே சவுத்து டைரக்ஷனில் இருக்கும். முதல் சொல்ல நெருப்பு கிழக்கு, எல்லா இறைவனுமே கிழக்கே இருப்பாங்க. இப்போ தெற்கே இருக்கக்கூடிய இறைவன் இருக்கார், நடராஜா தெற்கே தான் இருக்கார். உலகத்தை ஆளக்கூடிய 2 ராஜாக்களும் தெற்கே தான் பார்க்குறாங்க, நடராஜா, ரெங்கராஜா. தெற்கே தான். தெற்கே பார்க்கக்கூடிய நிறைய கடவுள் இருக்காங்க. அவங்களை எந்த ஆலயம்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக போய் வணங்கணும். பூமியிலேருந்து வரக்கூடிய பொருள்களை தானம் பண்ணணும். இது வந்து பூமிக்கு. காற்று ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம். இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இவங்க வந்து அறிவை ஆற்றலாக கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள். பாமாலை பூமாலை இறைவனுக்கு படைப்பது, மனதார பாடுறது, பூமாலைகளை சமர்ப்பணம் செய்கிறது இறைவனுக்கு. இது இந்த காற்று ராசிகளுடைய டைரக்ஷன் எது? மேற்கு. மேற்கு பார்த்த கடவுள் நிறைய இருக்கார். பழனி முருகன் மேற்கு பார்த்தவர் தான். மேற்கு பார்த்த ஒரு சிவன் வந்து கபாலீஸ்வரர். நிறைய கடவுள்கள் மேற்க பார்த்துருக்காங்க. மேற்க பார்த்த ஒரு கடவுளுக்கு பரிகாரம் செஞ்சிங்கன்னா 100 கிழக்க பார்த்த கோவிலுக்கு செய்த பரிகாரம் மேற்கே இருக்குது. அதில் எந்த மாற்றமே கிடையாது. மேற்க பார்த்த பெருமாள், மேற்க பார்த்த விநாயகர், மேற்க பார்த்த முருகன், மேற்க பார்த்த சிவன், இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இவங்க மாலைகள், வழிபாட்டு பாடல்கள் இதெல்லாம் கொண்டு அந்த இறைவனை வழிபாடு செய்தால் நன்மையே. இப்போ நீர் ராசி வந்து 3 இருக்குல்லவா? கடகம், விருச்சகம், மீனம். இவங்க எப்போவுமே இறைவனுக்கு அதிகமாக அபிஷேகம் பண்ணணும். யாராவது நடந்து போகிறாங்க, தண்ணீர் தானம் பண்ணணும், கிரசு தானம் பண்ணணும், மோர் தானம் பண்ணணும். வசதி இருக்குது, இளநீர் தானம் பண்ணலாம். இறைவனுக்கு அதிகமாக அவங்க அபிஷேகம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது எந்த டைரக்ஷனை குறிக்கும்? நார்த்து டைரக்ஷனை குறிக்கும். வடக்கே இருக்க கடவுள் யார்? கற்பக கணபதி வடக்கே இருக்கார். வடக்கே இருக்கக்கூடிய 304 சிவாலயங்களில் 3 இடத்துல சிவன் வடக்கில் இருக்கார். எங்கே யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கே இருக்கான்னு. இங்கே பக்கத்தில் அருகாமையிலே ஒரு இடத்துல ஒரு வடக்கே இருக்கார். ஒன்று சென்னையில், இன்னொன்று சிதம்பரத்துக்கு அங்கிட்டு காட்டு மன்னார்குடி, இன்னொன்று அருகில் நான் சொல்லிடுறேன் குளித்தலை கடம்பனேஸ்வரர் வடக்க பார்த்து இருக்கார். அது மாதிரி வடக்க பார்த்த முருகன், வடக்க பார்த்த அம்மன், வடக்க பார்த்த பெருமாள், வடக்க பார்த்த சிவன். திருப்பரங்குன்ற முருகன் வடக்கு பார்த்தவர். இந்த மாதிரி வடக்கு பார்த்த கடவுள்களுக்கு செல்வது, நீர் அபிஷேகங்கள் பண்ணுவது, நீர் தானம் செய்வது,
ஒருத்தர் கோவிலுக்கே போர் போட்டு கொடுத்துருக்கார். பட் அவங்கள போர் போடுங்கன்னு சொல்லலை, உங்களால் முடிஞ்ச தான தர்மம் செய்யுங்க. அவர் வசதி இருக்காது போர் போடுறார், அது வேறு விஷயம். வசதி இருக்கவே இளநீ கொடுக்குறேன், நீங்கள் சாதாரண தண்ணி பாக்கெட் கொடுக்கலாம் 2 ரூபாய்க்கு, அது தானம் தானே. அது மாதிரி நீங்கள் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யணும். அது மாதிரி இப்போ நம்ம 4 ராசின்னு சொல்லுடைய இப்போ வந்து நெருப்பு இருக்குது, நீர் இருக்குது, காற்று இருக்குது, பூமி இருக்குது. இதில் ஆகாயம் வரலே நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த பஞ்சபூதத்தில் ஆகாயம்னா 108 நட்சத்திர பாதங்களும் ஆகாயம். அதான் அதில் அந்த எந்த நட்சத்திர பாதங்களில் ஜீவனாதிபதி இருக்காரோ அந்த நட்சத்திரத்தினுடைய ஆலயம், அந்த நட்சத்திரத்தினுடைய விருட்சம், இந்த ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று தொழிலை தரிசனம் செய்தால் நன்மையே. ஆனால் நீங்கள் எந்த இதுக்கும் போகிற போது குலதெய்வத்தை வணங்கிய பிறகு அந்த ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும். இன்னொன்று, வருஷத்துக்கு ஒரு முறை யாராக இருந்தாலும் என்னை உட்பட சொல்கிறேன்னா 100 பேர் குறையாமல் தர்மம் பண்ணணும், குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆதாயத்தை மட்டுமே தொழிலில் பார்த்துட்ருக்குறோம். வருஷத்துக்கு ஒரு முறை வரவு செலவு கணக்கு பார்க்குற மத்தியில் நமக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு, என்ன எத்தனை பேர் நீ தர்மம் பண்ணியிருக்க, அது வேணும்ல. தர்மம் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி விழாவில் ஒருத்தருக்கு நன்கொடை கொடுக்கறது கூட தர்மம் தான். எந்த வகையிலாவது மனிதனாக பிறந்தவன் வர 100 பேருக்கு தர்மம் பண்ணிட்டோமா கூட பண்ணணும். நம்ம ஆலயத்துக்கு எதாவது நம்ம பண்ணியிருக்கோமா பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் தொழில் வந்து உங்களுக்கு சித்திக்கும். ஆக தொழிலை நம்ம ஜாதகத்தில் தேர்வு செய்து அந்த எந்த எண்கள் அந்த நிறுவனத்தை அமைத்து இந்த மாதிரி ஆலயங்கள் நம்ம பரிகாரங்கள் செய்தால் நமக்கு நன்மையே. இந்த ஆலய வழிபாடுன்னு ஒன்று இப்போ இருக்கிற உங்களுக்கு எங்கே போகிறங்கிறது, அது வந்து பஞ்சபட்சி அடிப்படையில் அதிகார பட்சியில் சென்று தரிசனம் செய்தால் 108 முறை தரிசனம் செய்ததனுடைய பலன் அங்கே மட்டுமே கிடைக்கும். அதிகார பட்சியில் தான் சென்று அந்த ஆலயம் தரிசனம் பண்ணணும். அது பகலிலும் இருக்குது, இரவிலும் இருக்குது. நாம் ஒரு கோவிலை தேர்வு செஞ்சுட்டோம், எப்போ போகிறது, பகலில் போகணும். இப்போ நான் வளரும் சிதம்பரம் தரிசனம் பண்ணி 42வது ஆண்டு, எந்த புலால் உணவுகளும் கிடையாது, வள்ளலாருடைய ஈடுபாடு. சிதம்பரம் நடராஜுடைய அர்த்தஜாமம் பார்த்துருவேன். நீங்கள் எல்லோருமே அத்தனைக்கும் சிவாலயத்தினுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு சிதம்பரம் நடராஜர். விஞ்ஞானத்தை சொல்லியிருக்கேன், அவருடைய கால் விரலில் உலகமே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குஞ்சித பாதத்தை தான் எடுத்து வந்து பள்ளியறை தரிசனமாக செய்யப்படுகிறது. அந்த பள்ளியறத்தை நீங்கள் ஒரு பார்த்துட்டிங்கன்னா 108 சிவாலயம் பார்த்த பலன் சிதம்பரத்தில் மட்டுமே. நம்ம உடம்புலே அவர் ஹார்ட்டாக இருக்கக்கூடியவர். லேப்டாப் இதை இயக்கிக்கிட்டு இருக்காரு, நின்று போச்சுன்னா அந்த லேப்டாப் ரைட்டா. அதுக்கு அடுத்து திருவாரூர் தியாகராஜன், இங்கே இவர் உயிரை காப்பவர், அவர் உயிரை எடுப்பவர். அதனால் 2 இடத்துல பாருங்கள், எல்லா இடத்துலையும் சண்டிகேஸ்வரர் இருப்பார். ஆனால் சிதம்பரத்தில் இருக்க சண்டிகேஸ்வரரும் திருவாரூர் இருக்க சண்டிகேஸ்வரரும் வேறால். இங்கே காக்கம் தொழிற்கனால பிரம்ம சண்டிகேஸ்வரர் நீங்கள் போகிறபோது ஆலயத்தில் பார்க்கணும் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு. பிரம்ம சண்டிகேஸ்வரர் காத்து கொண்டிருக்கிறார் நடராஜன் நம்மளை. அங்கே நம்முடைய உயிரை எடுப்பவர் தியாகராஜர், அங்கே யம சண்டிகேஸ்வரர். வேறு எல்லா கோயிலும் சாதாரண சண்டிகேஸ்வரர். திருவாரூர் தியாகராஜர் 6 மணிக்கு பார்க்கணும். இவரை இரவில் பார்க்கணும், அவர் 6 மணிக்கு பார்க்கணும். 6 மணிக்கு என்ன இந்திரனே வழிபடுறதா ஒரு பெரிய ஐதீகம். அது மட்டும் இல்லை, நவக்கிரகங்களை ஒரே வரிசையில் நீ பாட்டிட்டார். என்னை பார்க்க வர அத்தனை பேரை நீ பாடுறான்ட்டார். அப்போ தியாகராஜ் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருப்போம், 9 நவக்கிரகம் எல்லாம் நம்மளே பார்க்கும். உங்களுக்கு என்ன கிரக தோஷம் இருந்தாலும் தியாகராஜரை பார்க்கிற போது நவக்கிரகம் உங்களை பார்க்கக்கூடிய பலன் அங்கே மட்டுமே இருக்கின்றன. அப்படிப்பட்ட திருவாரூர் தியாகராஜரையும் இந்த நடராஜன் பார்க்கணும். பகலில் யாரை பார்க்கணும், ரெங்கநாதரை பார்க்கணும். அதுக்கு டிக்கெட் வச்சுருக்கேன். காலையில் பசு, குதிரை, யானை எல்லாத்தையும் நிப்பாட்டி அந்த தரிசனம் நடக்கும். விஸ்வரூப தரிசனம் 150 ரூபா. இப்போ அது ஆன்லைனில் புக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பகலில் அவரை பார்க்க வேண்டும், இரவில் இவரை பார்க்க வேண்டும். பச்சடி அரங்கள் பார்க்க வேண்டும். இத்தனை திருப்பதிக்கும் திருப்பதியோட 108 தலைமை கிடையாது, ரெங்கநாதர் தான், திருவரங்கம் தான். இந்த 2 ராஜாக்கள்லாம் ஒரு ராஜாவை நீங்கள் பிடிச்சிக்கிறோன்னு, அப்படி இல்லை இந்த 2 ராஜாவுக்கும் பிறந்த ஐயப்பனை பிடிச்சிக்கிறோம். இந்த 3 ராஜாக்கள் தான் உலகை ஆள்பவர்கள். அதை மனதில் நிறுத்தி நீங்கள் பரிகாரங்களை செய்து, இறை வழிபாடுகள் செய்து, தான தர்மங்கள் செய்து, துறையில் யோக்கியாம்சமாக இருந்து டெய்லி 48 நிமிஷம் குறையாமல் நீங்கள் மந்திரங்கள் பண்ண. ஒரு முகூர்த்தம் என்பது எத்தனை நிமிஷம் எங்கள் ஆறா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு முகூர்த்தம் என்பது எவ்வளோ நேரம்? 48 மினிட்ஸ் தான். நம்ம அதை 1.5 மணி நேரம் நம்மளாம் சௌரியத்துக்கு ஆக்கியிருக்கோம். 1.5 மணி நேரம் முகூர்த்தம், 48 மினிட்ஸ். சரி, அதை படிக்கலாம். இப்போ 48 நிமிஷங்கிற என்ன காரணம்னா 12 ராசி, 27 நட்சத்திரம்,
9 கிரகங்கள் கூட்டிங்கன்னா 48 ஒரு மண்டலம். இந்த 40 நிமிஷம் முகூர்த்தம் மட்டுமல்ல, தினசரி நீங்கள் இறைவனை பிரார்த்திக்கணும். பிரார்த்திக்கிறீங்களா? இல்லை 24 நிமிஷமாவது மனிதனாக பிறந்த ஒரு தினசரி பிரார்த்தனை செய்யணும். 24 மினிட். ஐயா ரொம்ப இல்லை, நான் அவசரமாக போகிறேன், வேலைக்கு போகிறேன், 12 நிமிஷம் ப்ரேயர், நாளில் ஒரு பகுதி. இந்த 81 முகூர்த்தம் தினசரி யார் ஒருவன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறானோ, 100 பேர் குறையாமல் தர்மம் செய்து கொண்டிருக்கிறானோ, சில ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறானோ, தொழிலில் நேர்மையாக இருக்கணும், ஈசன் அவனை பற்றி கொள்வார். இறைவன் நம்மிடத்தில் இருக்கும். அதுதான் ஒரு வாசகம் இருக்கு, திருமகன் அருளை பெற்றிடாதவனுக்கும் தெய்வத்தை பணிந்திடாதவனுக்கும் தருமனை போல் நளினமாக உரைத்து தாம்பூலம் தட்சணையின்றி வருவோருக்கும் தர்க்கவாதிகளுக்கும் கஞ்சங்களுக்கும் ஜோதிடம் உரைக்காதே. இதை நான் சொல்லலை, மங்கனேஸ்வரியம்ங்கிற ஒரு நூல் சொல்லுது. நீங்கள் வர்ற ஜோதிடருக்கு இங்கே எழுதி வைக்கணும், இதை பாடுறான், நான் அவர்கிட்ட போனேன், இவர்கிட்ட போனேன், அவர் அந்த யோகம் இருக்குனாரு, இந்த யோகம் இருக்குனாரு, அப்படினாரு இப்படினாரு. இது கிளீனாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்கள் திருமகன் அருள் உங்களுக்கு வேணும், எல்லோருக்குமே வேணும். திருமகன் அருள் எங்கிருந்து வரும்? நம்மளுடைய இறை சக்தி, நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய அம்சம், ஒரு தொழிலில் பற்றுதல், இதனால தான் வரும். ரைட்டா? அதான் யாவர்க்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி, பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமா இன்னுமோர் இன்னுரை தானே, பிறருக்கு இன்னுரை தானே 4வதாக சொல்கிறார். முதல் சொல்கிறதெல்லாம் திருமூலர் உணவை சொல்லிட்டார். 4வது என்ன சொல்ல, ஓன்ட்ட வாரவன் நீ நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பு, பிறருக்கு இன்னுரை தானே. ரைட்டா? அதனால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான உரையாற்றிய நம்முடைய குருநாதர் கோட்டையூர் சிவசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் சங்கத்தின் தலைவர் செல்லமுத்து ஐயா அவர்கள் கோட்டையூர் சிவசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து பஞ்சபட்சி சாஸ்திர ஞானி என்ற விருது நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.